கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரியவர். இந்த நாளில் ஒரு அதிசயம் உங்களுக்கு நடக்கும். நிச்சயமா நடக்கும். கலங்காதீங்க. நிச்சயமா நடக்கும். ஜெபத்துக்கு இருக்கிற தடை விலகும். வேத வாசிப்புக்கு இருக்கிற தடை விலகும். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஞாபகப்படுத்துவார். அதிசயங்களை பார்க்க போறீங்க. பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற எல்லா குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. இந்த ஜீவார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 12வது வசனம். அவர்களை நோக்கி, லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர். நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ண ஸ்தலத்துக்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரியும் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பெட்டியை ஆயத்தம் பண்ண ஸ்தலத்தை கொண்டு வரும்படி. இன்றைய ஜீவாத்தின் தலைப்பு, ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வருவீர்கள். பாருங்களேன், தாவீது கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வைப்பதற்கென்று ஒரு இடத்தை, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டான். அதன் பிறகு அதை கொண்டு வருவதற்கென்று ஆட்களை அனுப்புகிறான். பாருங்க, அந்த இடத்துல கொண்டு வந்து வைப்பதற்கென்று ஆட்களை அனுப்புகிறார். ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலத்துல அந்த ஆயத்தம் பண்ணப்பட்ட பொருளை கொண்டு வருகிறான். பாருங்க, உங்க வாழ்க்கையில் அப்படிதான். சில இடங்கள் ஆயத்தமா இருக்குது, ஆனா கூட நடக்கல. சிலர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, நாங்க இந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணணுன்னு தான் இந்த இடத்த வாடகைக்கு எடுத்தோம், பிஸ்னஸ் பண்ண முடியல. இந்த வீடு கட்டு நாங்கள் இந்த இடத்துல குடியிருக்கிறதுக்கான குடியிருக்க முடியல. இந்த வாகனம் வாங்கினது பிசினஸுக்காக, வாகனம் ஓடாம நிற்கிது. இப்படிலாம் நீங்க சில நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? பேசிட்டு இருக்கிறீங்களா? நாங்க எந்த காரியத்துக்காக இதை ஆயத்தம் பண்ணோமோ அந்த இடத்துல ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு ஏதாவது குழப்பத்தில் இருக்கிறீங்களா? அந்த குழப்பம் மாறப்போகுது. எதுக்காக கர்த்தர் உங்களை சில இடத்த, சில வீடுகளை அல்லது சில ஸ்தாபனங்களை, சில அதாவது முக்கியமான வாகனங்கள் எல்லாம் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தாரோ, அந்த இடத்துல அந்த கொடுத்த நோக்கத்தின்படி சில காரியத்தாண்டர் கொண்டு வந்து செய்ய போகிறார். அற்புதம் நடக்க போகுது. கர்த்தர் பெரியவர். பாருங்களேன், தாவீதுடைய வாழ்க்கையில் எவ்வளவு காரியத்தாண்டர் செய்கிறாரு. கர்த்தருடைய பெட்டியை வைக்கிறதுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திட்டு அந்த இடத்துல பாருங்க, அதை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு கொண்டு வராம பாருங்க. அதான் தேவன், அதான் ஆண்டவர். அதிசயம் நடக்கும். எதற்காக ஒரு காரியத்தை நியமித்திருக்கிறோம், அந்த காரியம் அந்த இடத்துல நடக்கும். எந்த ஆண்டவர் குறிச்சார் அந்த காரியம் கரெக்டா நடக்கும். அது பெரிய காரியம். நிச்சயமா கர்த்தர் நடக்கும். தடைப்பட்ட தடைகள் எல்லாம் கர்த்தர் உடைக்க போகிறார், மேன்மைப்படுத்த போகிறார். அதிசயங்களை பார்க்க போறீங்க, அற்புதத்தை பார்க்க போறீங்க. இனி எந்த இடமும் சும்மா இருக்காது. எந்த வீடோ கடையோ இடமோ ஒண்ணுமே சும்மா இருக்காது. சிலர்லாம் சில இடத்த வாங்கி போட்டிருப்பாங்க. இடத்துல ஒரு கம்பெனி வைக்கணும், ஒரு ஆபீஸ் வைக்கணும், ஒரு அலுவலகம் கட்டணும், அல்லது இந்த இடத்துல இப்படி சில காரியத்தை செய்யணும், ஒரு ஹாஸ்பிட்டல் வைக்கணும், ஏதாவது சில காரியத்தை வச்சிருப்பாங்க. தரிசனம் இருக்கும். அது செய்ய முடியாம சும்மா இருக்கலாம். எல்லாம் நடக்க போகுது. கர்த்தர் அந்த இடத்த எதுக்கு கொடுத்தாரோ அந்த காரியத்தை அந்த இடத்துல கொண்டு வந்து செய்ய போறீங்க. மேன்மைப்பட போகிறீர்கள். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, நீர் பெரியவர். ஆயத்தம் பண்ண ஸ்தலத்துக்கு கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்ததைப் போல உடைய பிள்ளைகள் ஆயத்தம் பண்ண இடத்துல எந்தெந்த காரியங்கள் நடக்காம இருக்கு, அந்த காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கட்டும். வர வேண்டிய காரியங்கள் உள்ளே வரட்டும். ஆரம்பிக்க வேண்டிய காரியங்கள் ஆரம்பிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். தடை உடைந்து தெரிப்பதாக. அற்புதங்கள் நடக்கட்டும். சத்துருடைய கிரியை அழித்து போடுகிறேன். கர்த்தர் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்டவர்கள் இப்ப சுகமாக்கப்படட்டும். சமாதான நிழலுக்கு சமாதானத்தை கொடுங்க. தேவையான விருப்பங்களுக்கு தேவையை சந்திங்க. குறிப்பா கேன்சர் நோயாளிகளுக்கு ஜெபிக்கிறேன். இப்பொழுது அற்புத சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். கிட்னி பாதிக்கப்பட்டவர்கள் இப்ப சுகம் அடைவார்களாக. இருதயம் பாதிக்கப்பட்ட சுகம் அடைவார்களாக. சுகர் பாதிக்கப்பட்டவர்கள் சுகர் மறையட்டும், சுகர் நார்மல் ஆகட்டும் என்று ஜெபிக்கிறேன். பிரஷர் நார்மல் ஆகட்டும். இந்த 2 வியாதியை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். நன்றி தகப்பனே. சொந்த வீடு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கட்டட்டும், வேலை கிடைக்கட்டும், வியாபாரங்கள் செழிக்கட்டும், பிரிந்த குடும்பங்கள் இணையட்டும். குறிப்பாய் கர்த்தர் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஊழியத்தில் இருக்கிற குழப்பங்கள், நெருக்கங்கள், போராட்டம் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போடும். கர்த்தருடைய சித்தம் நிறைவேறட்டும். ஆண்டவர் கூட இருங்க, வழி நடத்துங்க, பெரிய காத்தை செய்யுங்க. நேர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.